என்னோட பேர் சிவகுமார். கடலூர் கிருஷ்ணசாமி பள்ளியில் வேலை செய்கிறேன். அது இந்த சயின்ஸ் விருது கிடைச்சதில் மிக பெருமை அடைகிறேன். அது மாணவர்கள்ட்ட அதிக அறிவியல் சம்பந்தமாக பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் சம்பந்தமாகவோ பல்வேறு பாதுகாப்பு உருவாக்குறதுக்கு சுற்றுச்சூழல் இன்னைக்கு எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். அது இல்லாமல் மாணவர்களே அதிக அறிவுத்திறனை வளர்த்துறவரை அவங்கள பாராட்டுறதுக்காக இந்த விருது தேர்வு செய்தாங்க. இந்த விருதுல பெற்றது மூலம் இன்னும் நிறைய சேவைகள் செய்யணும், மாணவர்களுக்கு அதிக ஆற்றல் உருவாக்கணும்ன்ற ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமா இது போன்ற விருதுகள் அனைவருக்கும் கிடைத்தால் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இன்று நடைபெற்ற ஏஆர்பிஆர் ஈவெண்ட்ஸ் நடத்தின ஒரு டீச்சர்ஸ் அவார்டு, அதுல கலந்துக்கிட்டேன். அந்த அவார்டுல நானும் ஒரு எக்ஸலன்ஸ் அவார்டு இன் த ஃபீல்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த அவார்டு நான் பெற்றிருக்கோன்றதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதே ஆர்கனைசேஷன் லாஸ்ட் இயர் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் நான் இந்த அவார்டு வாங்கியிருந்தேன். பெஸ்ட் டீச்சர் அவார்டு கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் என்னுடைய ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருந்தேன். அதுல எக்ஸலன்ஸ் அவார்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுக்காக இந்த நிறுவனத்திற்கும் இந்த அவார்டை அளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான அவார்டுகள், இந்த மாதிரியான ஒரு அவார்ட்ஸ் கொடுக்கறது அப்படின்றது இன்ஜினியரிங் காலேஜ்ல, ஸ்கூல்ஸ்ல, மற்ற கல்லூரிகள்ல வேலை பார்க்கக்கூடிய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், ஆசிரியர்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் உந்துதலாகவும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஸோ இது மாதிரியான ஆர்கனைசேஷன் நிறைய அவார்டுகளை இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா டீச்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க மென்மேலும் ஆற்றல் மிகுந்து அவங்க வேலை செய்வதற்கும் அவங்களுடைய ஃபீல்டுல அவங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி சாதிக்கிறதுக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக அமையும் என்று நான் கருதுகிறேன். நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் ஆல்சோ இந்த அவார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு இது ஒரு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கு. இந்த ஏபிஆர் ஈவெண்ட்டுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப தேங்க் பண்றேன். பிகாஸ் ஒவ்வொரு டைம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம இதை லாஸ்ட் டைம் ஆல்சோ நான் இதை அப்ளை பண்ணியிருந்தேன், கிடைச்சிருந்தது. இந்த டைமும் அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நாங்கள் அவார்ட் வாங்குறப்போ எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் ஆகும். பிளஸ் இன்னும் நிறைய சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபீலும் இருக்குது. தேங்க்யூ. என்னோட நேம் ராஜசேகர். நான் ப்ரொஃபஸரா சத்யபாமா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்றேன். ஸோ இந்த அவார்டு அப்ளை பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அவார்டு கொடுத்த ஏஆர்பிஆர் ஈவெண்ட்ஸ் அண்ட் மக்கள் குரலுக்கு ரொம்ப நன்றி. என்னோட யூனிவர்சிட்டி சார்பாக எங்கள் சான்சலர் பிரசிடென்ட் சார்பாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அவார்டும் நம்ம கொடுக்கறதுனால ப்ரொஃபஸர்ஸுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த கேட்டகரியில ரிசர்ச்காக கொடுத்துருக்காங்க. இது மொத்தமா 54 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலா 380 சம்திங் மெம்பர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. ஜூரிஸ் செலக்ட் பண்ணி 54 மெம்பர்ஸ்க்கு இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. என் பேர் சசிகுமார். திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த சயின்ஸ் எஜுகேஷன் அவார்டுல கலந்துக்கிட்டது ஒரு மகிழ்ச்சியான தருணம். என்ன அப்படின்னா இப்ப எல்லாரும் ஆராய்ச்சிகள் பண்றாங்க.
குழந்தைகள் வந்து உருவாகிறது வந்து ஆசிரியர்கள்னாலதான். அப்ப ஆசிரியர்களா இருக்கிறவங்களுடைய ஆராய்ச்சிகளை வந்து நம்ம ஊக்கப்படுத்தி அவங்க ஆராய்ச்சிகளை வெளிக்கொணர்வதற்கு வந்து இந்த மாதிரி அவார்டு எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இவங்க வந்து என்னன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பாலிடெக்னிக்ல இருக்கிறவங்க, இன்ஜினியரிங்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் உடைய ஆராய்ச்சிகளை வந்து வாங்கிச்சு அவங்க எந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அதையெல்லாம் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதுல செலக்டடா 54 பேருக்கு இன்னைக்கு வந்து விருது கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த விருது என்னன்னா இவங்கள் போல ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய ஆராய்ச்சியில ஈடுபடுத்துறதுக்கு ஒரு ஊக்கப்படுத்தும். அது இல்லாம அவங்க என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கறத வெளிக்கொணர்றதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அது இல்லாம எதிர்காலத்துல பல ஆசிரியர்களும் இந்த மாதிரி புது புது ஆராய்ச்சிகள் செய்வதற்கும் அவங்களுடைய மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் நல்லா இருக்கும். ஸோ அறிவியல் தொழில்நுட்பம் வந்து நம்ம கண்டிப்பா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துறை. ஸோ அதுல எந்த விதமான புதிய ஆராய்ச்சிகள் தேவை அப்படிங்கிறது வந்து ஆசிரியர்கள் மூலமா இருந்துதான் வந்து மாணவர்களுக்கு போகுது. ஸோ அந்த இதுல இந்த மாதிரி ஒரு விருது கொடுக்கறது வந்து உண்மையிலேயே பாராட்டுறேன். இது வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தும் முறையா இருக்கிறதோடையும் பல மாணவர்கள் வந்து புதிய புதிய துறையில வர்றதுக்கும் வந்து வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. சார் உங்களோட இது என்ன சார்? இப்ப ஆசிரியர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதே மாதிரி மாணவர்கள் என்னுடைய இது என்ன அப்படின்னா, ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்து நம்ம எதுல இருந்தாலும் எந்த பாடத்தை படிச்சாலும் அந்த பாடத்திட்டத்துடைய நிகழ்கால நிகழ்வு சமகாலத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். இப்ப நம்ம ஏஐன்னு சொல்றோம், ஏஐ மட்டும் படிச்சா போதாது. உங்க துறையில அந்த ஏஐ எப்படி பயன்படுது, ஒரு தொழில்நுட்பம் எப்படி பயன்படுது, இதை வந்து நம்ம கத்துக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து பாட புத்தகங்களுக்கு வெளியே வந்து படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ பாட புத்தகங்கள் வந்து ஓரிரு வருடங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட சிலபஸா இருக்கும். பாட புத்தகங்களுக்கு வெளியே அது சார்ந்த துறைகள், அது சார்ந்த அறிவியல், அது சார்ந்த தொழில்நுட்பத்தை படிக்கும் போது அந்த பாட புத்தகம் படிக்கிறது எளிமையாகுது. அது இல்லாம நமக்கு புதிய பல துறைகளும் படிக்கக்கூடிய ஆர்வம் கிடைக்குது. அதை வச்சு நம்ம தொழில் தொடங்கவோ இல்ல வேலை வாய்ப்புக்கு போவோ ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. ஸோ அதனால பாட புத்தகத்துக்கு வெளியே வந்து நம்முடைய நாலேஜை வந்து உருவாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.